ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பொகவந்தலாவ கெம்பியன் தோட்டத்தில் 34 மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஒரு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 10 மாணவர்கள் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 21 பிக்குகள் கைது செய்யப்பட்டாங்க விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக. இதுல பலதரப்பட்ட உண்மைகள், ஆச்சரியமான பல தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அமெரிக்காவுக்கும் குறிப்பா ஈரானுக்கு எதிராக நடத்துகின்ற போருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது வருகின்ற மே 1ஆம் தேதி. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஷ்யாவை நேற்று அல்லது ரஷ்யாவுடைய ஜனாதிபதி ரஷ்யனுடைய உயர்மட்டத்தை நேற்று ஈரான் சந்தித்ததுக்கு பிறகு பலதரப்பட்ட விடயங்களை அவங்க வெளிக்கொண்டு வராங்க. இப்பொழுது ரஷ்யா கிட்டத்தட்ட நேரடியாக ஈரானுடைய பல விடயங்கள்ல இறங்கி இருப்பது ஒரு பெரிய பலத்தை இப்பொழுது ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பதட்டம் காரணமாக உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை $110 மீண்டும் தாண்டி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு பெரிய அளவான ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கில் இப்பொழுது இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைக்கப்பட்ட தொடர்பான பெரிய சர்ச்சை ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். பொகவந்தலாவை கம்பியன் தோட்டத்துக்கு அருகாமையில் இன்று பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஒரு பேருந்து 34 மாணவர்கள் பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் பொகவந்தலாவில் உள்ள ஒரு பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் சொல்லப்படுது. இந்த பேருந்தினுடைய எந்திர கோளாறு காரணமாக பிரேக் வேலை செய்யல. இதன் காரணமாக சாரதி இந்த பேருந்தை ஒரு மணல் மீட்டில் மோதுறதுக்கு முயற்சி செய்த போது இந்த பேருந்து விபத்துக்குள்ள ஆகியுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேருந்துல பயணம் செய்த மாணவர்கள்ல 10 பேர் அதிக காயங்களுக்குள்ளாகி அதி தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க என்ற செய்தி கடைசியாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 21 பிக்குகள் தொடர்பாக இப்பொழுது தொடர்ந்து மிக பெரிய அளவான விசாரணைகள் நடந்து வருகிறது. இந்த விசாரணைகள்ல இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த பிக்குகளை வழி நடத்தியவர் இவர்களை விமான நிலையத்தில் வரவேற்று அவர்களை அழைத்து செல்வதற்கு வந்திருக்காரு. இவரை அழைத்து செல்வதற்கு வந்த நேரத்தில் இவர் உள்ள நடந்த இந்த கலவரம், அதாவது இவங்களை கைது செய்துட்டாங்கன்றது தெரிஞ்சு கொண்டு அங்கிருந்து தப்பிச்சு சென்று இவர் மறைந்திருந்த நேரத்தில் மீதிவத்த பிரதேசத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. போதைப் பொருள் பாவனை செய்திருக்காரான்ற அடிப்படையில் இவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இவரும் போதைப் பொருள் பாவனை செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் தான் இவர்களுக்கு பணம் உதவி அல்லது இவர்களை இயக்கியவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அவர் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம பேங்காக்ல இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அங்கு நிரந்தரமாக தங்கியிருப்ப ஒருவர் மூலமாகவும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போன மாதமும் இவர்கள் சென்று வந்திருக்காங்க. இவர்கள் வேறொரு அடி சென்று வந்திருக்கிறது. இன்னும் 42 பேர் பேங்காக் சென்று நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் கைது செய்யப்பட்ட 7 பேரை பணம் கொடுத்து விடுதலை செய்யறதுக்கு அல்லது அவர்களை கைது செய்யாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் இந்த வியாபாரிகள் மேற்கொண்டதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இப்பொழுது ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. புத்த பிக்குகள் அல்லது மதகுருமார்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் மகாநாயகர்களுடைய அனுமதி பெறணும். இது ஒரு காலத்துல இருந்தது இந்த நடைமுறை. ஆனால் கடந்த காலங்களில் இது நீக்கப்பட்டதால யாரு வேணாலும் வெளிநாடு போகலாம் என்ற ஒரு அடிப்படையில் எல்லாருமே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு கடத்தலுக்கும் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது பெரிய அதிருப்தியை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக இனி வருகின்ற காலங்களில் மதகுருமார்கள் குறிப்பா பிக்குமார் வெளியிடங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் அவர்களுடைய நிலைமை பற்றி ஆராய்ந்து மகாநாயகர்களிடமிருந்து அனுமதி பெற்றதுக்கு பிறகுதான் அவங்க செல்லலாம் என்ற நடைமுறையை மீளவும் கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கைகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா இப்பொழுது நேரடியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள்ல கூட இணைந்து கொள்றதுக்கு அல்லது மத்தியஸ்தம் வகிப்பதற்கான ஒரு ஏற்பாடு இப்பொழுது நடந்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்குது. இதுக்கிடையில ரஷ்யாவினுடைய ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவர் இன்றைய நாள்ல ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஈரான் ஹூமுஸ் கால்வாயை கட்டுப்படுத்துறதுக்கு முழு அதிகாரம் பெற்ற நாடு. காரணம்னு சொன்னா ஒரு யுத்தம் நடக்கும் போது அந்த நாட்டினுடைய எல்லை, கடல் எல்லை இதையெல்லாம் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை கட்டுப்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஈரான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முழு அதிகாரம் பெற்றது என்ற தகவலையும் அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. எனவே இந்த மாதிரி ரஷ்யாவும் இப்பொழுது நேரடியாக ஈரானுக்கான
ஆதரவுகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்காங்க. நேற்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி உயர்மட்ட குழுவை நேரடியாக சந்தித்து பேசியிருந்தார். இதனால இப்பொழுது ரஷ்யா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நாங்க பேச்சுவார்த்தையில கூட மத்தியஸ்தம் வகிப்பதற்கும் அவங்களுக்கான ஆலோசனைகளையும் வழங்குறதுக்கும் ஆயுத ராணுவ நடவடிக்கைகள்ல கூட நாங்க அவங்களுக்கான ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம் மாதிரியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பதட்ட சூழலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுடைய பல ஆய்வாளர்கள் அல்லது அமெரிக்கா பற்றியான தகவல்களை ஆராய்ந்து சர்வதேச ரீதியில சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வெளியிடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா இப்பொழுது தன்னுடைய நிலையை இழந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரஷ்யாவோடும் கிட்டத்தட்ட மோத வேண்டிய நிலை ஏற்படலாம், அல்லது ரஷ்யா தன்னுடைய பலத்தை ஈரானுக்கு வழங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிப்படையாக இப்பொழுது தெரிறதால அமெரிக்கா இப்போதைக்கு போரை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த பெரிய ஒரு மாற்றம் ஒன்று கூட சொல்லலாம். பெரிய அளவான விடயங்கள் என்னன்னு சொன்னா, ரஷ்யா ஏற்கனவே ஈரானுக்கு பல ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்காங்க. அவங்க இன்னும் வழங்குவாங்க. இப்பொழுது ஈரானுடைய இராணுவ பலம், ஆயுத பலம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. கடந்த காலங்களில் அமெரிக்கா பல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் மீது பயன்படுத்தி இருக்காங்க. இதனால அமெரிக்காவுடைய ஆயுத வளங்களும் இப்பொழுது சற்று குறைந்திருக்கிறது. அது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளோடு நேரடி மோதல்கள் வருங்காலத்தில் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக அவ்வளவு ஆயுதங்களை அமெரிக்காவால் உற்பத்தி செய்ய முடியாது. இது நீண்ட காலம் எடுக்கும். ஈரானோடு மட்டும் இந்த போர் முடியுமாக இருந்தால் அமெரிக்காவால் அதை சமாளிக்க முடியும். ஆனால் ரஷ்யாவினுடைய உதவியோடு ஈரான் போரிடுமாக இருந்தால் அமெரிக்காவால் ஆயுத பலத்திலும் சமாளிக்க மிக கடினமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி இப்பொழுது விமர்சகர்கள் தகவல் வெளியிட ஆரம்பித்திருக்காங்க. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு இக்கட்டான சூழலை எட்டி இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு போரை அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் ஈரானும் இருக்கிறார்கள், அமெரிக்காவும் இருக்காங்க. இதை எப்படி இதை சமாளித்து போர் இல்லாமல் வெளியேற வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடாக இப்பொழுது இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு பெரிய ஆதிக்கம் உள்ள நாடு என்ற நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது என்ற விமர்சனங்களும் கருத்துக்களும் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எனவே ரஷ்யாவினுடைய உள்நுழைவு என்பது மிகப்பெரிய ஒரு பலத்தை இப்பொழுது ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் இப்பொழுது வெளியிடுகின்ற கருத்துக்கள் இருந்து அது வெளிப்படையாகவே இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இதுக்கிடையில அமெரிக்காவுடைய இப்போது ஈரானுக்கு எதிரான இந்த போர் அப்படின்றது பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தை இப்பொழுது எட்டி இருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள. காரணம்னு சொன்னா, இப்பொழுது இந்த போர் 60 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதியோடு இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு 60 நாட்கள் முடிவடைய போது ஒரு போரை அமெரிக்காவுடைய அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி தலைமையில ஒரு போரை உடனடியாக ஒரு நாட்டுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாங்களா இருந்தால் 60 நாட்கள் தான் முழுமையாக கொண்டு செல்ல முடியும் என்பது அமெரிக்காவுடைய சட்டம். 1973ஆம் ஆண்டு போர் தொடர்பான சட்ட அறிக்கையில இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அனுமதி பெறுவதாக இருந்தால், இந்த போரை தொடர்ந்து நடத்துவதாக இருந்தால் எதிர்க்கட்சி காங்கிரசிடம் அனுமதி பெறணும். அந்த அனுமதியோடு அவங்க போரை தொடரலாம். சரி, எல்லாருமே ஒத்து இந்த போர் அமெரிக்காவுக்கு தேவையானதுதான், எனவே இதை நடத்தணும் அப்படின்ற அனுமதியோடு தான் இதை நடத்தலாம். கடந்த காலங்களில் இது இன்னும் பெறப்படலை. இந்த போருக்கு எதிராக நடத்தக்கூடாது என்றதுல காங்கிரஸ் 5 முறை வாக்கெடுப்பு நடத்தி அதை தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் 6வது முறை வாக்கெடுப்பு இந்த கிழமையில் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. ஆனாலும் கூட சில சட்ட வல்லுநர்கள் அமெரிக்காவுடைய இந்த போர் தொடர்பான இந்த நீடிப்பு காலத்தை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி நீடிக்க போகிறார் என்ற தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இதுல கடிதம் மூலமா, அதாவது இந்த போர் இப்பொழுது கட்டாயமாக தேவைப்படுகிறது, 60 நாட்களையும் தாண்டிய ஒரு காலம் தேவைப்படுது, இந்த 30 நாட்களை நீடிப்பதை இந்த போர் உறுதிப்படுத்துகிறது என்ற ஒரு தகவலை காங்கிரசுக்கு கடிதம் மூலமாக அமெரிக்க ஜனாதிபதி மூலமாக கடிதம் அனுப்பப்படும் போது இன்னும் 30 நாட்கள் இந்த போரை கொண்டு செல்வதற்கு இந்த சட்டத்துல இடம் இருக்குன்னு அவங்க அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ, கடிதம் மூலமாக இதை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 90 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட இந்த போரை அமெரிக்க ஜனாதிபதி தலைமையில அமெரிக்க அரசாங்கம் அதை கொண்டு நடத்தினால் எதிர்க்கட்சிகள் இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு. ஆனால் நிறுத்தணும், கட்டாயமா இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்தத்தான் பண்ணும். ஆனால் தேவை ஏற்படும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த பவர், அதாவது அவருடைய இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இந்த போரை அமெரிக்காவுக்கு தேவை என்ற அடிப்படையில் நடத்தினாலும் இதை எதிர்த்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் அந்த அளவு பலமான
அதிகாரங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால இது காங்கிரஸினுடைய எதிர்ப்பு அல்லது இந்த போரை நிறுத்துவதற்கான அதிகாரம் எதிர்க்கட்சிக்கு மிக மிக குறைவு என்று சொல்லப்படுது. போர் அனுமதி பெற்று பெற வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தாலும் இது தேவை என்ற அடிப்படை ஏற்படும் பட்சத்துல இந்த போரை தொடர்ந்து நடத்துறதுக்கான அனுமதி அமெரிக்கனுடைய அதிகாரங்களுக்குள் உட்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது ஒரு சட்ட சிக்கலான அல்லது ஒரு குழப்பகரமான ஒரு நடைமுறை என்றும் சொல்றாங்க. ஆனாலும் கூட இதுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லப்படுது. காரணம், இப்பொழுது இருக்கின்ற ஈரான் பக்கமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பலம். இந்த போரினால அமெரிக்கா ஈரானை பலமிழக்க செய்வதற்கு கப்பல்களை கட்டுப்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தடைகளை விதித்தாலும் ஈரான் இப்பொழுது அதுக்கு தலைகீழாக மாறி இருக்கிறது. தங்களுடைய பலங்களை இப்பொழுது பலப்படுத்தும் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நடவடிக்கைகளும் அவங்களுடைய நகர்வுகளும் இப்பொழுது வேறு விதமான ஒரு நகர்வை காட்டுகிறது. கொஞ்சம் அவங்களுடைய பலத்தை இப்பொழுது வெளியில நேரடியாகவே காட்டுகின்ற நடவடிக்கைகள்ல அவங்க இறங்கி இருப்பதால இந்த போர் நடவடிக்கை என்பதை முடிவுக்குள் கொண்டு வர வேண்டியது அமெரிக்காவுக்கு இப்பொழுது மிக முக்கியமான தேவையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுல ரஷ்யா இந்த யுரேனியம் செறிவூட்டல்ல ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்க போகிறாங்கன்னு மாதிரி சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது அணுமின் உற்பத்தி நிலையங்களை கையாளுகின்ற பொறுப்புல ஈரானுக்குள்ள இருக்கிற நிறைய அணு மின் உற்பத்தியோடு ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து அதை உற்பத்தி செய்யறாங்க. அதை மக்களுக்கு அணு மின் உற்பத்தியாக மாற்றி கொடுக்குறாங்க. இதுல ரஷ்யாவுடைய பல பொறியாளர்கள் அங்கு வேலை செய்யறாங்க. எனவே வருங்காலத்துல ரஷ்யாவும் யுரேனியம் செறிவூட்டுறதற்கான ஆதரவை ரஷ்யாவுடைய ஆதரவோடு ஈரான் செறிவூற்றுகின்ற ஒரு சில ஒப்பந்தங்களையும் மறுநாட்கள்ல கையெழுத்திடலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ரஷ்யா நேரடியாக அதை கட்டுப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு என்றதுதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு அச்ச நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அமெரிக்கா பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்காவது ஈரான் யுரேனியம் செறிவூட்டக்கூடாது, அதை தடுக்கணும். அணுகுண்டு தயாரிப்பதை ஈரான் தயாரிப்பதை அனுமதிக்க கூடாதுன்றதுல அமெரிக்கா முழு மூச்சா செயற்படுறாங்க. இப்போ ரஷ்யாவினுடைய பலம் அதிகரித்திருப்பதால ஈரான் இதை முழுமூச்சாக செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும். இதுக்கிடையில கச்சா எண்ணெயோட விலை இந்த பதட்டம் காரணமாக உயர்ந்திருக்கிறது. $110 தாண்டி இருக்கிறது. இதனால பல நாடுகள் இப்பொழுது இந்த கிழமையிலேயே இப்ப விற்கிற விலையிலிருந்து 2 மடங்கு பெரிதாக உயர்த்தி விலையை விற்க வேண்டிய நிலை ஏற்பட போகிறது எரிபொருட்களுக்கு. இது ஒரு பெரிய பாதிப்பை உலக பொருளாதாரத்துல ஏற்படுத்த போகிறது. அதோடு மட்டுமில்லாமல் இப்பொழுது அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளுங்க, எரிபொருள் விலை ஏற்றுத்தான் செய்ய போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை, கொஞ்ச நாள் அமெரிக்க மக்கள் பொறுத்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பல ஆசிய நாடுகள் பெரிய அளவான பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த கிழமையிலேயே பல நாடுகளுடைய எரிபொருள் விலையும் ஏற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. பல விமான கட்டணங்கள் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. வெளிப்படையாக பல மேலத்தைய நாடுகளுடைய விமான கட்டணங்கள் அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய பொருளாதாரம் பாரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருப்பதால பல நிறுவனங்கள் இப்பொழுது அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு வழங்குகின்ற சம்பளத்துல அரைவாசியை தான் இப்ப வழங்குறாங்கன்ற கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு மாத காலம் இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் பல ஊழியர்கள், பல வேலையாட்கள் வேலை இழக்க அல்லது வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று சொல்லப்படுது. பலருக்கு இப்பொழுது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை இழக்கப்பட்டிருக்கிறது. கொடுப்பனவு பாதி அளவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் இப்பொழுது கொடுப்பனவையும் பலருக்கு நிறுத்தியும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எனவே மேலதிகமான புதிய தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் நண்பர்களுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.